ஒரு பெண் தனது தாயார் நினைவாக பெற்றிருந்த 2 சென்ட் காலி நிலத்தை குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு நபரிடம் ஒரு வருட காலத்திற்கு குறிப்பிட்ட தொகைக்கு அடமானமாக வழங்கியுள்ளார். இதற்கான ஒப்பந்தம் அரசு பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் கிடைக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் படி ஒரு வருட காலத்திற்குள் பணத்தை திருப்பிச் செலுத்தாவிட்டால் அந்த நிலத்தை வாங்கியவரின் பெயரில் பத்திரம் செய்து தரப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வருட காலம் முடிந்த பின்னரும் அடமானம் பெற்ற நபருக்கு முழு தொகை செலுத்தப்படாமல் ஒரு பகுதி தொகை மட்டும் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது அந்த பெண் முழு தொகையையும் வட்டியுடன் திருப்பிச் செலுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தாலும் அடமானம் பெற்ற நபர் அந்த நிலத்தை திருப்பிக் கொடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. சட்ட நிலைமை லீகல் பொசிஷன். இந்த விவகாரம் இந்திய சட்டத்தின் கீழ் முக்கியமாக டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 இல் உள்ள செக்ஷன் 60 ரைட் ஆஃப் ரெடெம்ப்ஷன் என்ற பிரிவின் கீழ் வருகிறது. இந்த பிரிவின் பொருள் அடமானம் வைத்தவர் பெண் எந்த நேரத்திலும் சொத்து முழுமையாக விற்கப்படுவதற்கு முன் முழு தொகை உடன் வட்டி செலுத்தி தனது சொத்தை மீண்டும் பெற உரிமை கொண்டவர். இது ரைட் ஆஃப் ரெடெம்ப்ஷன் மீட்டெடுக்கும் உரிமை எனப்படுகிறது. முக்கியமான சட்ட உண்மை: ஒரு வருடத்தில் தரவில்லை என்றால் நிலம் உங்கள் பெயரில் என்ற உடன்பாடு இருந்தாலும் அது முழுமையான விற்பனை அல்ல என்றால் பெண்ணின் உரிமை நீங்காது. இது பல நேரங்களில் மோர்கேஜ் பை கண்டிஷனல் சேல் நிபந்தனை அடமானம் ஆக பார்க்கப்படும். இப்படிப்பட்ட ஒப்பந்தங்களில் கூட சொத்தை மீட்டெடுக்க உரிமை தொடர்ந்து இருக்கும். பெண் என்ன செய்ய வேண்டும்? லீகல் ஸ்டெப்ஸ். லீகல் நோட்டஸ் அனுப்புதல். முதலில் வழக்கறிஞர் மூலம் முழு தொகையை செலுத்த தயாராக உள்ளேன் என்று எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். சிவில் சூட் தாக்கல். எதிர்பார்த்த நபர் மறுத்தால் சூட் ஃபார் ரெடெம்ப்ஷன் அடமானம் மீட்பு வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் தொடர வேண்டும். கோர்ட்டில் டெபாசிட். நீதிமன்றத்தில் முழு தொகையையும் டெபாசிட் செய்யலாம். கோர்ட் ஆர்டர். நீதிமன்றம் பணம் செலுத்தப்பட்டதை உறுதி செய்து நிலத்தை மீண்டும் பெண்ணிடம் ஒப்படைக்க உத்தரவிடும். முக்கிய தீர்ப்புகள். கோர்ட் வியூ. இந்த மாதிரியான வழக்குகளில் இந்திய நீதிமன்றங்கள் பலமுறை கூறியது ஒன்ஸ் அ மோர்கேஜ் ஆல்வேஸ் அ மோர்கேஜ். ஒரு முறை அடமானம் என்றால் அது எப்போதும் அடமானமே, விற்பனை ஆகாது. முடிவு செய்தி: இந்த பெண்ணுக்கு தனது தாயின் நினைவு சொத்தை மீட்டெடுக்க முழு சட்ட உரிமையும் உள்ளது. அவர் உடனடியாக வழக்கறிஞரை அணுகி சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் தனது நிலத்தை மீண்டும் பெற முடியும் என்பது சட்ட ரீதியாக உறுதியான ஒன்று.